الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக திணிக்கப்பட்டது அனைத்தும் விழாத் அனைத்தும் வழியேடு அனைத்தும் நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்று உங்களையும் இணையம் எச்சரித்தவனாக எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருநன்மையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நபி தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த அனைத்து சகோதரர்கள் மீதும் சகோதரர்கள் மீதும் குறிப்பாக இன்று இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சூழ்நிலை என்பது இஸ்லாம் மார்க்கத்தில் ஏற்றிருக்கக்கூடிய நாம் இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றி பின்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் இஸ்லாத்திற்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அடக்குமுறைகளையும் நம்மால் இந்த உலகம் முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அடக்குமுறைகளும் சூழ்ச்சிகளும் இன்றைக்கு ஏற்பட்டது கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்களோ, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர ஒரே ஒரு இறைவன் தான், அந்த இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார்களோ, அன்று முதலே இந்த மார்க்கத்திற்கு எதிராக சூழ்ச்சிகளும் அடக்குமுறைகளும் பொய்யான பொய் பிரச்சாரங்களும் நடக்க தொடங்கிவிட்டது. அப்படியே ஆரம்பிச்சு இன்றைய வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு சூழ்ச்சிகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு பொய் கருத்துக்கள் இன்றைக்கு மக்களிடத்திலே பரப்பப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இஸ்லாமியர்களை அடக்கிவிட வேண்டும், இஸ்லாமியர்களை ஒடுக்கிவிட வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை தடுத்துவிட வேண்டும் என்பது போன்றெல்லாம் பல்வேறு திட்டங்கள் இந்த உலக அளவில் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் இந்தியா எந்த இடத்திலும் சலிப்பது கிடையாது என்பதை ஒவ்வொரு குணமும் நிரூபித்துக் கொண்டேதான் இருந்தது. இன்றைக்கு பாபர் மஸ்ஜிதுடைய பிரச்சனை ஆரம்பித்ததோ அதிலிருந்து இன்றைய வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இது நாம் பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சோதனையாக நாம் பார்த்தோம் என்றால்
இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன் என்று சொன்னால், இப்படி அடிபட்டு நாம் உள்ளமெல்லாம் புண்ணாகி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரே ஒரு மருந்து இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டும்தான். இப்படி ஏற்படக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாக்கியம், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும், இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுகிற எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் நம்மால் எளிதில் கடந்து விட முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார். நாம் இன்றைக்கு வாழக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலக்கு நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும், நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்களுடைய, இன்னும் இஸ்லாம் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டு சாதாரணமாக இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் என்றால் என்னன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட மக்களிடத்தில் நாம் கேட்டாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றுதான் அனைத்து இஸ்லாமியர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை, அதற்கான அமல்களை செய்கிறதா என்பது நோக்கம். ஆனால் அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது இதற்கு முன்பாக இருந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனைகள், ஏற்பட்ட துன்பங்கள் அதையெல்லாம் நீங்கள் அடையாமல் எளிதாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். இதற்கு முன்னுள்ள சமுதாயம் பெற்ற சோதனைகள், சந்தித்த சோதனைகள், இதையெல்லாம் பெறாமல், இதையெல்லாம் நீங்கள் சந்திக்காமல் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட சோதனை அவர்கள் சந்தித்தார்கள் என்று சொன்னார்கள். அவர்களோடு இந்த நபித்தோழர்கள் ஏன் நபியும் கூட இறைவனுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கையாண்டக்கூடிய அளவிற்கு, கேட்கக்கூடிய அளவுகளுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு துன்பங்கள் ஏற்படுத்தப்பட்டது, அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சோதனையை சந்தித்தார்கள். அந்த சோதனையை எல்லாம் நீங்கள் சந்திக்காமல் நீங்கள் எளிதில் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இதுல இறுதியாக இறைவன் முடிக்கிறதோ நீங்க இறைவன் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லி வசனத்தை நிறைவு செய்கிறார். இப்படி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள். இதற்கு முன்னே சமுதாயம் எப்படியெல்லாம் முழக்கப்பட்டதோ, இவருடைய உறவு எப்போது வரும் என்று கையேந்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஒழுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள். இறுதியாக இறைவன் சொல்வது அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகில் இருக்கிறது இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்படி இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் செய்த சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவோம். எப்படிப்பட்ட சோதனை? அதான் இன்னைக்கு நாங்களே சின்ன சின்ன சோதனைகளை காணும் பொழுது, சில சில சவால்களை நாம் எதிர்கொள்ளும் போது எனக்கு மட்டும் இந்த சோதனையா, ஏன் என்ன மட்டும் நான் சோதிக்குவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் பலன் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு சோதிக்கப்பட்டவர்கள் எந்த அளவிற்கு சோதிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வார்த்தை யூஸ் பண்ணுங்க, எப்படிதான் யூஸ் பண்றான்? அவர்கள் உழுக்கப்பட்டார்கள், அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். நம் வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சோதனை சந்தித்தார்கள். போர்க்காலங்களில் பல்வேறு நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். எதற்காக? மார்க்கத்தை வைச்சதற்காக. பல்வேறு நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். எதற்காக? மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்காக. பல்வேறு நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். எதற்காக? இஸ்லாமிய மார்க்கத்தை என்னுடைய மார்க்கமாக ஏற்று வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக. இப்படிப்பட்ட சோதனையை சந்தித்ததனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குகிறார்.
ஆனா இன்றைக்கு நம்ம இடத்துல சிறு சோதனை வந்துட்டாலும் நாம் என்ன செய்யறோம்? எனக்கு மட்டும் இந்த சோதனையா, ஏன் என்னை மட்டும் சோதிக்கிற என்று சொல்லக்கூடிய பணம் இருக்கிறோம். அதிகமாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் எல்லாம் சோதிக்கப்படுகிறீர்கள். அவர் சோதிக்கப்படும் போது இந்த சோதனைக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வழங்கப்படுகிற கூலியை நினைத்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வழங்குகிற உங்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற கூலியை நினைத்தால், இந்த உலகத்திலே இன்னும் எனக்கு சோதனை வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், நபித்தோழர்களுக்கு போதனை செய்கிறார்கள். இந்த உலகத்திலே நமக்கு வரக்கூடிய சொல் யாரா இருக்கட்டும், எப்படிப்பட்டவராக இருக்கட்டும், இஸ்லாத்திற்கு எதிராக யார் எப்படிப்பட்ட சூழ்ச்சி செய்தாலும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எப்படிப்பட்ட கண்டனை கட்டிக் கொண்டு அழிந்து திரிந்தாலும், இஸ்லாத்தை ஒருபோதும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இஸ்லாமியர்களை ஒருபொருளும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. எப்பொழுது வரைக்கும் அந்த மார்க்கத்தில் அந்த மனிதர்கள் உறுதியாக இருக்கும் வரைக்கும் தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மார்க்கத்தில் இந்த பேரணிகளால் ஏற்றிருந்தார்களோ அவர்களும் சோதிக்கப்பட்டார்கள், முழக்கப்பட்டார்கள், தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உதவினார். எதனால உதவினான்? அந்த மார்க்கத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தாலும், மார்க்கத்திற்கு எதிராக இஸ்லாத்தை ஏற்ற இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் இறைவனுடைய உதவி நம்ம பக்கமே இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறுதியில் இஸ்லாமியர்கள் தான் வெல்ல போகிறோம், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த உதவியும் அந்த வெற்றியும் எப்பொழுது வரும் என்றால், மார்க்கத்திலே உறுதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான். மார்க்கத்திலிருந்து புறந்தள்ளிவிட்டு எந்த செயல்களை செய்தாலும் மார்க்கம் வசூலிக்கும். எந்த செயல்களை நாம் செய்ய முற்படுவதும் ஒரு மார்க்கத்திற்கு உட்படுத்தி இருக்கிறதா, மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதா, மார்க்கத்திற்கு புறமான இந்த காரியத்தில் எது இல்லையே என்று செக் பண்ணணும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் சரியாக கடைபிடித்தால் மட்டும்தான், அப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய உதவி நமக்கு வரும். இல்லாட்டி அந்த உதவியும் கிடைக்காது. ஏன்? இதற்கு முன்பாக இருந்த எல்லா வரலாற்றை எடுத்தாலும் அன்றைக்கு இறைவனுடைய உதவி ஏற்பட்டது. எதற்காக உதவி ஏற்பட்டது? மார்க்கத்தில் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். நாங்கள் கொல்லப்படுவோம் என்று தெரிந்தும் கூட மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள். மார்க்கத்தில் உறுதியாக இல்லாவிட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை விடுவதை நாம் மதிக்காமல் இருந்துவிட்டால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்ததை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றாமல் இருக்காவிட்டால் நமக்கு இறைவனுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இதுதான் மார்க்கமும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து, அவருடைய போதனையிலிருந்து நம்மால் பெறப்படுகிற படிப்படைகள். இதற்கு மிகச் சிறந்த 2 உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு சைடு பத்ர் போர், இன்னொரு சைடு உஹது போர். 2 மிகச்சிறந்த உதாரணம். மார்க்கத்தை நாம் சரியாக பின்பற்றினால் ஏற்படக்கூடிய விளைவு, மார்க்கத்திற்கு முரணாக நாம் செய்தால் ஏற்படக்கூடிய விளைவு, 2த்திற்கும் மிகச்சிறந்த உதாரணம் பத்ர் போர் ஒரு சைடும், உஹது போர் ஒரு சைடும் இருக்கு. பத்ர் போர் என்ன இருந்துச்சு? யார் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்களோ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும், அவருடைய மார்க்கத்தை பின்பற்றிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உரிமை நபித்தோழர்களுக்கு எதிராகவும் எதிரி படைகள் போர் செய்வதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் முதல் போர் பத்ர் போர்க்களம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களோடு சேர்த்து கிட்டத்தட்ட 300 லட்சம் பேர் தான். வெறும் 300 லட்சம் பேர். ஆனால் அவர்களுக்கு எதிராக இருந்த எதிரிகள் 1000க்கும் மேற்பட்டோர், 1000 பேர். அப்படிப்பட்ட காலகட்டம் யோசிச்சு பாருங்க.
அந்த நிலைமையில நம்மளை வச்சு பார்க்கணும். இறைவன் இந்த வரலாற்றை எல்லாம் நமக்கு சொல்லி காண்பது வெறும் இதுதான் இஸ்லாம் வளர்ந்தது என்பதற்காக அல்ல. அது ஒரு பக்கம். அதோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம செய்து வெறும் முன்னுக்கு இருக்கின்றதுதான். ஆனால் எதிரிகள் 1000 பேர் இருக்கிறார்கள். போர்க்களத்தில் போர் செய்தோம் என்று சொன்னால் யார் வெற்றி பெறுவார்கள்? யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக எதிராக இப்படி ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்படி ஏற்படக்கூடிய நிலைமையில நாம் வெளியிலிருந்து பார்த்தாலும் கூட இந்த 1000 சீடு இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறார்கள், 1000 பேர் 1000 கணக்கில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் வின் பண்ணுவாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். அந்த நிலைமையில் நம்மை வைத்து பார்க்கும் பொழுது கூட நாம் அந்த சீடர்கள் வெறும் 300 பேர் போர் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நாம் தயாராக இருந்திருப்போமா? அன்றைக்கு நபி தோழர்கள் உறுதியாக இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, வெறும் 300 பேர் 1000 பேர். அன்றைக்கு அந்த நபி தோழர்கள் அனைவரும் மார்க்கத்திற்கு நாங்கள் போர் செய்வதற்கு தயார். போர்க்களத்தில் நாங்கள் கொல்லப்பட்டாலும் அந்த அந்த இடத்தில் நாங்கள் சகிதாவதற்கு தயார் என்று நின்றார்கள். நாளைக்கு நல்லா தெரியும், வீட்டு 1000 பேர் இருக்கிறான். என்னதான் நம்ம போர் செஞ்சாலும், என்னதான் போருக்கு போனாலும் நம்ம அனைவரும் நம்ம இருக்கக்கூடிய அனைவரும் அடிக்கப்படும். அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவோம் என்று தெரிந்தும் கூட மார்க்கத்திற்காக அந்த போர்க்களத்திற்கு சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய நேரம், யா அல்லாஹ், எனக்கு நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. இந்த உலகத்திலே இந்த சிறிய கூட்டத்தை அழித்து விட்டால் உன்னை இந்த உலகத்திலே வழங்குவதற்காக எந்த ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். தன்னுடைய ஆண்டை கடந்து கீழே விழக்கூடிய அளவிற்கு இறைவனிடத்திலே கொண்டாடுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உறுதியை இறைவன் பார்க்கிறார்கள். அவர்களோடு இருந்து அடித்தாளர்கள் நாங்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவோம் என்று தெரிந்தும் கூட அந்த போர்க்களத்தில் வாங்க போவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறுதியாக நின்றார்கள். அந்த உறுதியை இறைவன் பார்த்தார். இறைவனிடத்தில் இருந்து உதவி வந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது 1000 மாணவர்கள் இறக்கப்பட்டார்கள். எதுல? பத்ர் போர்க்களத்தில். வெறும் 300 பேர் இருந்த கூட்டம் 1000 கணக்கில் இருந்த அந்த எதிரிகளை வீழ்த்தினார்கள். பத்ர் போர்க்களத்தில் இறைவன் வெற்றியை கொடுத்தார். மாணவர்களுக்கு இறக்கும் இடத்துல வெற்றி கொடுத்தார். எதனால கொடுத்தான்? எதனால இறைவனுடைய உதவி அவர்களுக்கு இருந்தது? உலகத்தில் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நமக்கு உதவி இருக்கு. இறைவனுடைய உதவி நமக்கு எப்போதும் உண்டு. ஆனால் எப்போது வரைக்கும் அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும் வரைக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்ற மாட்டான். நான் இன்றைக்கு வாழ்கிறேன் என்று சொன்னால் நமக்கு இறைவனிடத்தில் உதவி வேண்டும் என்றால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தின் உறுதியாளர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உறுதி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அந்த உறுதி இருந்ததனால்தான் 300 பேர் இருந்த அந்த சஹாபாக்களுடைய படை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை 1000 கணக்கில் இருந்த எதிரியுடைய படையை வீழ்த்தியது. இறைவனுடைய உறுதியை கொண்டு. அந்த உறுதி இருக்கணும் நம்மள்கிட்ட. மார்க்கத்திலே ஆழ நம்பிக்கையான உறுதி நம்முடைய உள்ளத்திலே பயந்திருக்க வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது எப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இறைவனிடத்தில் இந்த உதவி வரும், நம்மால் வெற்றி பெற முடியும். அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது உகழ்வு. உண்மை மார்க்கத்தில் உறுதியாக இருந்தால் இறைவனிடத்தில் இருந்து எப்படி உதவி வரும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் பத்ர் போர்க்களம் பார்த்தாச்சு. அதற்கு ஆப்போசிட்டாக உகழ்வு போர்க்களம். உகழ்வு போர்க்களத்திலும் இறைவன் வெற்றி கொடுப்பதற்காக மிக அருகில் சென்ற அந்த நிலைமை
இந்த போர் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 நபர்களை கொண்ட ஒரு குடியை ஒரு மலை சரிவு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டுறார். ஏன்? அது வழியாக எதிரிகள் உள்ள வரக்கூடும், அதனால நாம் அந்த தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் என்ற விதிகளை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? ஒரு மலை சரிவு மாதிரி, அந்த சரிவுல போய் 50 பேர் நிக்க வைக்கிறான். இந்த இடத்துல நீங்க இந்த உகது போர் களத்தில் நாம் வெற்றி பெற்றால், இல்லை இந்த உகது போர் களத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய தலைகள் துண்டிக்கப்பட்டு அந்த தலைகளை பறவைகள் கொட்டி தின்னாலும் மறு அறிவிப்பு வரும் வரை அந்த இடத்திலிருந்து நீங்க நகரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். எப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டாலும் சரிதான், அந்த இடத்திலிருந்து நீ இறங்கக்கூடாது. இறைவனுடைய அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை. எப்படிப்பட்ட கட்டளைன்னு பார்க்கணும். வெற்றி பெற்றாலும் சரிதான், இல்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டு அதை பறவைகளை கொத்தி தின்னாலும் சரிதா, மறு அறிவிப்போடு இறங்கக்கூடாதுன்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை. போர் நடக்குது, ஜெயிக்கக்கூடிய அந்த நேரம், எதிரெல்லாம் பயந்து பின்னாடி தெரிச்சு ஓடக்கூடிய அந்த நேரம், வெற்றி கொடியை பிடிக்கக்கூடிய அந்த நேரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை விடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எந்த அறிவிப்பும் வராமல் அந்த இடத்தில் இருந்து அந்த எல்லாரும் இறங்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்கல்ல, எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் எங்கேயும் இறங்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. அப்படிப்பட்ட கட்டளை இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து இறங்குங்கன்னு திரும்பி இன்னொரு கட்டளை போடல. ஆனால் அவர்கள் இறங்கி விட்டார்கள். எதற்காக? எதிரியெல்லாம் அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான், பின்னாடி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம், வெற்றி நமக்குதான் என்று எல்லாரும் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இல்லாமல் இறங்கிட்டாங்க. அந்த உஹது போர் களத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தான். எந்த பின்னாடி அடிச்சு ஓடினான அந்த எதிரிகள் திரும்பி வந்து தாக்கி அனைவரையும் அந்த இடத்துல நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள். அந்த உஹது போர் களத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தோல்வி அளிக்கிறார். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை மீறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை மீறினால் அந்த உலக போர்க்களத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தோல்வியை கொடுத்தான். இதுதான் மிகச் சிறந்த உதாரணம். நாம் மார்க்கத்தை நாம் சரியாக கடைபிடித்தால், நாம் சிறு கூட்டமாக இருந்தாலும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். இதனுடைய உதவி நமக்கு இருக்கும். ஆனால் மார்க்கத்திற்கு பிறகாக மார்க்கத்திலே உறுதி இல்லாவிட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இட்ட கட்டளையை மீறினால் இறைவனிடத்திலே எந்த உதவியும் வராது. அது ஜெயித்தா போகக்கூடிய தருணத்தில் கூட நாம் அந்த இடத்தில் நிறுத்தப்படுவோம். இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். அது அறிந்து நாம் செயல்பட வேண்டும், மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் முறையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.